என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்கின்றார். அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இவர் உன்னிடத்தில் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு பொய்யை மறைக்க பல பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது மீள முடியாத கஷ்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய். தவித்து கொண்டிருக்கின்ற இவருக்கு இப்போது உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது. அதனால் இது யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்ட பிறகு கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அவருடைய கஷ்டங்களுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும். பொய் சொன்னதாகவே இருக்கட்டும், எக்காரணத்திற்காக இவர் பொய் சொல்கிறார் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அவர் சொன்ன காரணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய உதவி இந்த நேரத்தில் அவருக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சரியானதாக இருக்கும் என்று நாம் முடிவெடுத்து விட முடியாது. ஏதாவது ஒரு தவறுதல் அந்த இடத்தில் நடந்துவிட்டால் நிச்சயமாக அதை நீ இல்லை என்று ஒத்துக்கொள்ள முடியாதல்லவா? என் குழந்தையே, தவறு செய்தவன் தான் செய்த தவறு என்று ஒத்துக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் எப்போதுமே எந்த ஒரு பொய்யுமே எந்த ஒரு துரோகத்தையுமே யாருக்கும் செய்துவிட மாட்டான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் போது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை எப்போதும் தேடி வரும் என்பதை புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு என்ன நடத்த நினைத்தாலுமே, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை சொல்ல விட வேண்டும் என்று யோசித்தாலுமே அதற்கு பல காரணங்கள் இருக்கும். இந்த அப்பன் கருப்பன் எதையும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எடுத்து வருவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சொல்லி நான் உன்னை காயப்படுத்துவது இல்லை. அப்படி இருக்கும் போது இன்று நடக்கின்ற இந்த விஷயத்திற்காக கருப்பன் நான் முன்னிலையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவில் உன்னை பாதித்திருக்கின்றது என்பது தெரியுமா? இவர்கள் சொன்ன பெரிய பொய் ஆரம்பிக்கிறது கண்டறியப்பட்டிருந்தால் ஒரு பிரச்சனையில் ஒரு நொடி பொழுதில் வந்திருக்காது. இன்று அவர்கள் சிக்கியிருப்பார்களா? முடியாத பிரச்சனை. நீ எப்படி இவர்களை மீட்டெடுக்க போகிறோம் என்பதுதான் இந்த கருப்பனுக்கு தெரியவில்லை. ஆனால் கருப்பன் உன்னோடு உறுதுணையாக நிற்பேன் என்றார். எதுவும் அறியாத குழந்தை அல்ல. என் பிள்ளையே, நீ இவர்கள் சொன்னதையெல்லாம் உண்மை என்று நம்பி இப்போது வாழ்க்கையில் பல விஷயங்கள் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். அவர்களின் வாழ்க்கையும் அங்கே கேள்விக்குறியாக நிற்கிறது. இந்த நிலையில் இப்படியெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர கொடுக்கும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ என்னெல்லாம் வேண்டுமென்று ஆசைப்பட்டு என்னிடத்தில் கேட்டாலும் அதையெல்லாம் நான் உனக்கு அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடுவேன் என்பதை நீ மறக்காதே. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு எதுவும் கொடுத்து விடவில்லை அல்லவா? அதனால் என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனதானதாக மாறும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் உனக்கானதாகவே இருக்கும் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பன் கருப்பன் என்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை முதலில் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் பல காலமாக ஒரு பொய்யை சொல்கிறார் என்றால் அது எப்படி என்று யோசிக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இப்போது உன்னுடைய வீட்டில் ஒரு சில நாட்களாகவே ஒருவருடைய நடவடிக்கைகள் பல குழப்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. எப்போதும் எதையோ தொலைத்தது போன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு
நீ ஒரு முறைக்கு 10 முறை சாப்பிட்டால் தான் என்னவென்று திரும்பி பார்க்கிறார்கள். நீ கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலடி கிடைப்பதில்லை. நீ ஒன்று கேட்டால் அவர்கள் இன்னொரு பதிலை உனக்கு சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் போது உனக்கே இதனால் இவருக்குள் இத்தனை மாற்றம், ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று வருத்தப்பட்டது உண்மைதானே? நீ அவரிடத்தில் உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, உனக்கு ஏதேனும் கஷ்டமா, எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடு என்று கேட்பதற்கு கூட அங்கிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. இப்போது இந்த குழப்பத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீயும் இத்தனை நாட்கள் கேட்டும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டாய் என்றால், நாம் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதனால் நம்முடைய மனநிலையும் நம்முடைய உடல்நிலையும் கெட்டு போகின்றது என்று சொல்லி என் குழந்தை அதை நீ அப்படியே விட்டுவிட தொடங்கிவிட்டாய். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்ததை கேட்கும் போது, ஆமாம் கருப்பன் சொல்வது உண்மைதான், அன்று உன் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுதானே என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையை அவர்களின் மனநிலைக்கு நாம் இப்போதே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது இப்படியே சென்று கொண்டிருக்காமல் இவர்கள் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது. இது இப்படியே செல்லும் பட்சத்தில் நாளை நீ மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி நிற்பாய். இவர்கள் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னுடையதாக மாற்றிவிடும். நீ மேலும் மேலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி நிற்பாய். நாம் தான் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டோம் என்பது போல நீ உன்னை தான் தாழ்த்தி கொள்வாயே தவிர ஒருபோதும் அவர்கள் இதற்காக வருந்த போவது கிடையாது. இதையெல்லாம் இன்றே சரி செய்து விட்டோம். ஆனால் இனிமேல் ஒருபோதும் அவர்களை நினைத்தாலும் அவர்களால் எந்த ஒரு தவறையும் செய்துவிட முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவிர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அது என்ன விஷயம் என்று உனக்கு தெரியாது. கேட்கும் போதெல்லாம் பொய் மட்டுமே சொல்லி இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிக்கிறார்களே தவிர ஒருபோதும் எதையுமே அவர்கள் சிந்திக்கவில்லை. அத்தனை விஷயங்களையும் அத்தனையும் தமக்கு நல்ல முடிவை கொடுத்து விடாதா அவர்கள் என்று உணர்கின்றார்கள். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் இத்தனையும் ஆனால் போட வேண்டிய ஒரு நிலை வரும் என்று இந்த அப்பன் கருப்பன் நானே நினைக்கவில்லை. பொய் சொல்லக்கூடாது, மற்றவரிடத்தில் எதையும் மறைக்க கூடாது, உண்மையை சொல்லி வருகின்ற பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் நானும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆனால் சூழ்நிலைகளை பொறுத்து சற்றென்று போய்தான் முதலில் சொல்கிறார்களே தவிர அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் அதை எப்படியாவது தவிர்த்து விடத்தான் நினைக்கின்றார்களே தவிர அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மனது ஒருபோதும் ஒத்துழைப்பதில்லை. அதனால் இந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உண்மை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும். அத்தனை விஷயங்களும் உனக்குள் மன மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும். எந்த நேரத்திலும் எதையும் இழந்து விட்டோம் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டாம். அவர்கள் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டோமானால் இனி என்ன நடந்தாலும் அத்தனைக்கும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்போதும் உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கட்டும். உனக்கான வெற்றியை நிச்சயமாக ஒன்று சேர உன் வாழ்க்கையாக்கி தரட்டும். இனி நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும். நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நானாக இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை தேடி வர தயாராக இருக்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும்
ஒன்று சேர கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தனை உண்மைகளையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று நிறைவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை ஒன்று சேர உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு துணிச்சலும், உன்னை சூழ்ந்து வந்து யார் என்ன பொய் சொன்னாலும் அது என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த அப்பன் கருப்பன் சொன்ன விஷயத்திற்கு இப்போது தீர்வினை தந்து விடுகின்றேன். இவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்படியானால் இனிமேல் இவர்கள் செய்த விஷயத்தை என்னவென்று நான் உனக்கு சொல்கிறேன். இதற்கு மேலும் நீ தீர்வினையும் கருப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒரு பிரச்சனை இவர்களுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையை உன்னிடத்தில் சொல்லும் போது அது அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றது, மிகுந்த வேதனைகளையும் அது அவர்களுக்கு கொடுக்கின்றது. உன்னிடத்தில் சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் என்று தெரியவில்லை, எப்படி அதனை ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியாமல் தான் அவர்கள் அங்கே விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எதுவானாலும் சரி, உனக்கு நான் கொடுத்த துன்பங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நேரம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, இப்போது உன்னை சுற்றி நான் உனக்கு என்னென்ன கொடுக்கிறேன் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொண்டால் அதுவே போதும் அல்லவா? எப்போதுமே உன் குடும்பத்தில் இருக்கின்றவரிடத்தில் எல்லா பிரச்சனைகளையுமே எதிர்கொண்டு அத்தனைக்கும் நீ தீர்வுகளை தேடி இருக்க வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உன் பிரச்சனையை என்னிடத்தில் சொன்னால் நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைகளை அவர்கள் சொன்னவுடன் நீ இப்படியா செய்தாய் என்று அந்த பழியை அவர்கள் பக்கமே திருப்புவதானால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் இவர்கள் சொல்வதை தவிர்க்கிறார்கள் அல்லவா? இனிமேலாவது என்ன நடக்கிறது, எது நடக்கிறது, எதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நீ தீர்வுகளை கொடுக்க தயாராகிவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்போதும் ஒட்டுமொத்தமாக அத்தனை துன்பங்களையும் தீர்த்துவிடும். எந்த பொய்மையும் இவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள். எதுவானாலும் சரி, இவரிடத்தில் சொன்னால்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் வந்துவிடும் அல்லவா? உன்னிடத்தில் சொல்லும் போது அவர்களுக்கு நல்லதொரு மனதெளிவும் கிடைத்துவிடும். அதனால் இதனை என்னவென்று உணர்ந்திட இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொண்ட நீ எப்போதுமே தெளிவான எண்ணத்தோடு இருந்து கொண்டே இரு. நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொண்டேரு. நீ எப்போதும் தெளிவான எண்ணத்தோடு இருந்து கொண்டேரு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தன் குடும்பத்தில் இருக்கின்றவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் பிரச்சனைகளை சிக்கி தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னிடம் சொன்னால் அது மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. பயந்து இப்போது அது மிகப்பெரிய வேதனைகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அவர்களின் பிரச்சனைகளுக்கு யாருமே ஆதரவுக்கு இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வந்து விட்டது. இந்த உணர்விலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இந்த நிலையிலிருந்து அவர்களை நீ வெளியே கொண்டு வர வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் எப்போதும் சொல்வது போல அவர்களும் நல்ல விஷயங்களை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கை நன்மைகளை வைத்திருக்கிறது, அது நமக்கும் கொடுக்கும் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் ஆனால் இவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் கருப்பன் சொன்ன விஷயம் இப்போது உனக்கு புரிந்ததா?
எதுவாக இருந்தாலும் சரி, நாம் சரியான பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு நல்லதொரு மனநிலையை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா? நம்மோடு இருக்கின்றவர்கள் எப்போதும் நமக்கு எப்படி ஆதரவினை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ அதுபோல நாமும் கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நிலைகளையும் கடந்து நீ சந்தோஷமாக என்றும் வாழ கற்றுக்கொண்டால் அதுவே போதும். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் இனி உனக்கென உண்மையானதை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதுமல்லவா? சரி வராத விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. தெரியாத கஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலுமே அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை ஒன்று சேர கொடுக்கட்டும். மிகுந்த சந்தோஷத்தை என்றும் இந்த வாழ்க்கையாக்கி தரட்டும். எல்லாவற்றையும் உனதாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் எல்லாம் உனக்கு நிறைவாக தர வேண்டும் என்று அப்பன் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. மனதில் நீ மறைத்து ஒளித்து வைக்கின்ற ஒரு சில விஷயங்களை இப்போது எல்லாம் நான் வெளிக்கொண்டு வரமாட்டேன். மாறாக என் பிள்ளைக்கு ஒரு காலம் தாமதித்தால் தன் வாக்கினை கொண்டு வந்து சேர்த்திருப்பேன் என்று இந்த நொடி நான் சேர்த்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக்கி விட வேண்டும். உன் வாழ்க்கையை உனக்கு உனதாகி விட வேண்டும். நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது மட்டும் தான் இந்த அப்பனின் மகிழ்ச்சியே ஆகும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்று என் பிள்ளைக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, இப்போது கூட உன் அப்பன் கருப்பன் உன்னை முயற்சிகளை தான் செய்ய சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு நொடியில் ஒரே ஒரு இரவில் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாதல்லவா? என் பிள்ளை அது நடக்கக்கூடிய காரியமும் இல்லை என்பதுதான் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் பொறுப்பையும் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி ஏற்றுக்கொள்கிறேன். நீ செய்ய வேண்டிய செயலை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு. என் பிள்ளையை அடுத்தவர்களை பற்றி ஒரு நாளும் மனதிற்குள் தவறான எண்ணங்கள் வளர்க்காதே. அவர்கள் எப்பேற்பட்டவரானாலும் சரி, இருந்துவிட்டும் போகட்டும். எத்தனை கொடிய எண்ணங்கள் கொண்டவராக இருந்தாலும் வேண்டுமானாலும் சரி, இருந்துவிட்டு போகட்டும். அவர்களுக்குரிய பலன்கள் அவர்கள் வந்து சேரும். அதனால் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை. நீ செய்கின்ற புண்ணியங்களுக்கான பலன்தான் அவர்களுக்கும் உனக்கும் கிடைக்கும். நீ செய்கின்ற நல்ல விஷயத்திற்கான அத்தனை பலன்களும் உனக்கு வந்து சேரும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த அப்பன் கருப்பன் நம்பிய உனக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி இல்லை என்பதை முதலில் நீ தெளிவாக நம்பு. உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை நான் தவிர்க்க விட மாட்டேன். அப்பனின் அன்பு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். அப்பனின் அன்பு உன்னை காப்பாற்றும். இந்த அப்பன் கருப்பன் உன்னை தேடி வரும் போதெல்லாம் என் குழந்தை, நீ நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அப்பன் வந்து விட்ட பிறகு இனி என்ன பயம் என்பதுதான். உன் கண்கள் நிச்சயமாக தெளிவை பெற்றுவிட வேண்டும். நாம் அப்பன் வந்து விட்டான் அல்லவா, இனிமேல் நமக்கு எந்த கவலைகளும் இல்லை என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும். என் பிள்ளையே, வேதனைகளும் சோதனைகளும் உனக்குள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்ததாக வேண்டும். இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். யாருக்காகவும் அல்ல, என் குழந்தையே, உனக்காக மட்டும், உன் அப்பன் கருப்பன், உன் கருப்பனுக்காக மட்டும். இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிறகு உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? கருப்பனை வணங்குகின்றான், வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொல்வார்கள். இல்லை இல்லை கருப்பா, வணங்குகின்ற இவர்கள் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கிறது. கருப்பனை வணங்கியது பிறகுதான் இவர்களுக்குள் அத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த கருப்பன் அத்தனை திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கின்றார் என்றல்லவா சொல்ல வேண்டும். என் பிள்ளையை, அதற்கு நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக செய்ய வேண்டும்.
அப்பனின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வருகிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றார் போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்போதும் போல நடந்தால் நடக்கட்டும், கிடைத்தால் கிடைக்கட்டும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ இருந்துவிடக் கூடாதல்லவா? அப்பன் அப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்கு கொடுக்கவில்லை. உனக்குள் அத்தனை தைரியத்தையும் நான் கொடுக்கிறேன் என்றால் உன்னோடு பயணிக்கிறேன் என்றுதான் அர்த்தம். உனக்கு எந்த நேரமும் காவலுக்கு நான் இருக்கிறேன். எந்த தீய சக்திகளையும் உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இத்தனையும் நான் செய்துவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் உனக்கு வேறென்று இருக்கிறது. எல்லாவற்றையும் கடந்து வந்து விட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நீ மீண்டு வந்து விட வேண்டும். கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் கொடுத்து விட்டு போகட்டும். நீ அதிலிருந்து எப்போதும் மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு சரியான பதிலடியை நீ கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கை நான் வாழ்ந்துவிட்டு காட்டுகிறேன் என்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும். எல்லாம் மாறும். எல்லா நிலையும் தலைகீழாக மாறிவிடும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறும். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நடக்கும். அப்பன் உனக்கு ஒரு துணையோடு எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த அப்பனினுடைய அன்பை பெற்ற குழந்தை, உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் அத்தனை சுலபமாக வந்து விடாது. அதையும் தாண்டி ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்றால் அதிலிருந்து உன்னால் மீட்டு கொண்டு வர வேண்டிய கஷ்டமாக மட்டுமே இருக்கும். இந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு நல்ல நிலையை வந்துவிட முடியும். நான் அதற்கு உனக்கு அத்தனை ஒத்துழைப்பும் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பனின் அன்பு உனக்கு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று உனக்குள் ஒரு சிறுதுளி அளவு கூட இருந்துவிடக் கூடாது. தைரியமாக நில். நிச்சயமாக வெற்றியை உன் வசமாக்கி உன் அப்பன் கருப்பன் நான் கொடுப்பேன். உன் மனதில் உள்ளது எல்லாம் இல்லதாக மாறை நடப்பது நல்ல விஷயங்கள் மட்டும் இனி உன் மனதில் நிலைத்து நிற்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு உனக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.